ஹாய் ஹலோ எவ்ரிவான், நான் அஜித்குமார் பேசுறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மின்மினி பூச்சியில் இருக்கக்கூடிய அந்த குவாண்டம் புள்ளியை பத்தி. மின்மினி பூச்சியில வரக்கூடிய அந்த வெளிச்சமானது இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான டெக்னாலஜியா இருக்கக்கூடிய அந்த குவாண்டம் புள்ளி வரைக்கும் இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான விஷயத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேஞ்ச் பார் சேஞ்ச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் நமக்குங்க மறக்காம பண்ணுங்க. வாங்க போய் பார்க்கலாம். இரவின் இருட்டில் ஜொலிக்கும் மின்மினி பூச்சிகளை பார்த்து நம்ம அனைவருமே வியந்து பார்த்திருப்போம். ஆனா அந்த சிறிய பூச்சிக்குள்ள ஒளிந்திருக்கக்கூடிய அந்த அறிவியல், அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன குவாண்டத்தினோட தொழில்நுட்பத்திற்கு ஏற்ப ஒரு வழிகாட்டியாக இருந்துட்டு இருக்கு அப்படின்றத சொன்னோம்னா உங்களால அதை கண்டிப்பாக அதை நம்ப முடியாது. வாங்க அதை பத்தி நம்ம கொஞ்சம் விரிவான முறையில பார்க்கலாம். வீடுகளில் நான் பயன்படுத்தக்கூடிய குண்டு பல்பு தனக்கு வழங்கப்பட்ட மின்னாற்றலினோட வெறும் ஒரு 10% மட்டும்தான் இந்த ஒளியை வெளிப்படுத்துகிறது. நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த குண்டு பல்பு மீதி 90% என்ன ஆகும்னா அதனுடைய வெப்பம் வேஸ்டா தான் போயிட்டு இருக்கு. இப்ப டியூப் லைட்ல நம்ம சொல்றோம்ல, அது பார்த்தீங்கன்னா புளோரசன்ட்னு சொல்லக்கூடிய ஒரு பல்பு தனக்கு வழங்கப்பட்ட ஒரு மின்னாற்றல 80% முதல் ஒரு 85% வரைக்கும் ஒளியாக மாற்றக்கூடிய அது தன்மையுடையதாக இருக்குது. மிச்சம் வெப்பம் கிட்டத்தட்ட அது வீணாதான் போயிட்டு இருக்கு. அப்படின்றதான் உண்மையான ஒரு விஷயம். ஆனால் இந்த மின்மினி பூச்சியானது அதுக்குள்ள தனக்குள்ள நடக்கக்கூடிய அந்த வேதி ஆற்றல் என்பது ஒரு 95% முதல் 98% வரை இந்த ஒளி ஆற்றலாக தான் வெளிப்படுது. அதாவது 100க்கு கிட்டத்தட்ட கொஞ்சம் கூட வேஸ்ட் இல்லாம தான் அது உபயோகப்படுத்துது அப்படின்றதான் இதை சொல்ல வர இந்த கருத்துல. கிட்டத்தட்ட 100% தருவதுதான் ஆச்சரியமாகவும் இருக்கும் அப்படின்றதான் நமக்கு உண்மையான ஒரு விஷயமும் கூட. குளிர் ஒளி பார்த்தோம் அப்படின்னா, மின்மினியினோட அடி வயிற்றுல உள்ள ஒரு லூசிபெரின் என்கிற ஒரு மூலக்கூறு சுற்றுப்புறத்துல உள்ள ஒரு புறவதா கதிர்களை உட்கவர்ந்து உயர் ஆற்றல் நிலைக்கு அடையும் போது, அதே மாதிரி லூசிபெரஸ் என்கிற ஒரு புரத மூலக்கூறு ஆக்சிஜனுடன் இணையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த உயர் ஆற்றல் மட்டத்துல உள்ள அந்த லூசிபெரினை கார்பன் டை ஆக்சைடாகவும் ஹீட்டோனாகவும் சிதைவடைய வைத்து தாழ் ஆற்றல் மட்டத்திற்கு அது வரும்போது ஒரு ஒளி வெளியிடுது அப்படின்றதான் விஷயம். இந்த ரியாக்ஷன் அடிப்படையில தான் அந்த ஒளி வெளியிடுது அப்படின்றதான் உண்மையான விஷயம். இது உயிர் ஒளிர்வு அப்படின்றதும் நம்ம அழைக்கப்படுறோம். இதுல சிறப்பு அம்சம் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வேதி ஆற்றல் கிட்டத்தட்ட மொத்தமும் ஒரு ஒளி ஆற்றலாக மாறுது அப்படின்றதான் ஒரு நிதர்சனமான உண்மை. வெப்பம் வெளியிடப்படுவதே இல்லை. ஆனா மின்மினி வெளியிடக்கூடிய அந்த ஒளி என்பது குளிர் ஒளி என்ற பெயரில் தான் நம்ம அதை குறிப்பிடுறோம். இணை சேர்வதற்கும் எதிரிகளை விரட்டவும் இந்த மின்மினி இந்த ஒளியை பயன்படுத்திட்டு இருக்கு அப்படின்றதான் இதுல இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இதுல இன்னொரு ஆச்சரியம் நமக்கு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மின்மினி ஒளியை தொடர்ந்து வெளியிடுவதே இல்லை. மின்மினி ஒளியை தொடர்ந்து வெளியிடுவதே கிடையாது. ஆன் ஆஃப் சுவிட்ச் போலதான் அதுலயுமே ஒரு ரியாக்ஷன் நடக்குது என்பதுதான் இன்னும் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமும் கூட. நமக்கு எவ்வளவு நேரம் ஒளியை வெளியிடணும், எவ்வளவு நேரம் ஒளியை நிறுத்தணும் என்ற அளவுக்கெல்லாம் அது தீர்மானிச்சுக்கிறது. அதற்கேற்ப தனது அடிவயிற்றில் உள்ள அந்த சிறப்பு உறுப்பு இருக்குல்ல, அதன் மூலம் ஆக்சிஜன் செல்வதற்கான அனுமதிக்கிறது. இந்த அற்புதமான வேதிவினை தான் அந்த மின்மினிக்கு இருக்கக்கூடிய அந்த பரிணாம கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு தான் நம்ம சொல்றோம். ஒத்திசைவு பண்பு, இதை பத்தி நம்ம பார்ப்போம். காடுகளில் நன்கு இருட்டிய பிறகு இந்த மின்மினி என்ன பண்ணும்னா ஒளியை வெளியிட ஆரம்பிச்சோம். தொடக்கத்தில் நூற்றுக்கணக்கான மின்மினிகள் ஒரு ஒளிகின்றத்தக்க ஒரு தோன்றிய ஒரு நேரத்துல ஒளியை வெளியிடும். ஒரே நேரத்துல ஒரே மாதிரி ஒளியை வெளியிடும். பார்க்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சீர்மையின்றி ஒரு பளிச்சு மின்னக்கூடிய அளவுக்கு நமக்கு தெரியும். சிறிது நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய எல்லா மின்மினிகளும் ஒரே நேரத்துல பளிச்சுன்னு ஒளியை வெளியிடும். பிறகு ஒரே நேரத்துல ஒளியை நிறுத்தும். பார்க்கும்போதே அது அவ்வளவு அழகா இருக்கும், பார்க்க அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஒரே நேரத்துல ஆன் பண்ணும், ஒரே நேரத்துல ஆஃப் பண்ணும். இது நடக்கும்போது அதை பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். மின்மினிகளினோட இந்த ஒத்திசைவு பண்பை அறிவியலாளர்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. மின்மினிகளுக்கு எந்த ஒரு தலைமையும் இல்லை அப்படின்றத உண்மை. பொதுவான கட்டளையோ வழிமுறையோ கிடையாது. அது செய்வது ஒன்றே ஒன்றுதான். என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தனக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு இரண்டு மின்மினிகள் எவ்வாறு தன்னோட ஒளியை வெளிப்படுத்துது என்பதெல்லாம் அதை கவனிச்சு அதற்கேற்றாற் போலதான் அது
அதுல இருந்து ஒரு ஃபீட்பேக் எடுத்துக்குது. பக்கத்துல இருக்க இன்னொரு விண்மீன் பூச்சி, புதுசாக வரக்கூடிய விண்மீன் பூச்சி, அதுல இருந்து ஒரு ஃபீட்பேக் எடுக்குது. அதுக்கு தகுந்தாப்புல தன்னை வந்து அது மாத்திக்குது அப்படின்றதான் விஷயம். இப்படி சிறிது சிறிதாக ஒழுங்கு ஏற்பட்டு மொத்தமாக வந்து என்ன ஆகுதுன்னா அது ஒரு கூட்டு ஒழுங்குக்கு வந்து வந்துவிடுது அப்படின்றதான் நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு இன்னைக்கு. தனித்தனியா இருக்கும்போது ஒரு ஒரு பண்பை உடையதாகவும், கூட்டமாக இருக்கும்போதும் இன்னொரு பண்பு இருக்கிறதாகவும் இயற்கையினோட மிக ஒரு முக்கியமான ஒரு விதியாக வந்து மோரிஸ் டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க அதை. ஸோ நமது இந்த இதய துடிப்பும் ஒரு ஒத்திசை பண்பு தான். மூளையினோட நியூரானும் ஒரு செயல்பாடுகளும் இந்த ஒத்திசை பண்பு தான் இருக்குது அப்படின்றத இதோட கம்பேர் பண்ணி சொல்லணும். நம்மளோட இதயத்தினோட துடிப்பு பிளஸ் நியூரானோட அவரோட செயல்பாடு, விண்மீனி பூச்சிகள் வந்து ஒரு பூச்சியை பண்றதை பார்த்துட்டு, விண்மீனி பூச்சியில ஒரு பூச்சியை பண்றதை பார்த்து இன்னொரு பூச்சி அதே மாதிரி பண்றது கூட்டமாகவும் பண்ணிக்கிறது. லேசர் ஒளி என்பது ஒரு உயிராற்றல் மட்டத்துல வந்து உள்ள பல்வேறு அணுக்கள் வந்து தாழ் ஆற்றல் மட்டத்திலும் ஒரே நேரத்துல வரக்கூடிய ஒரு ஒத்திசைவு நிகழ்வு தான் அது. அதனால நம்ம என்ன சொல்ல வரோம்னா, லேசர் ஒளி மிக ஒரு வலிமையானதாகவும் காணப்படும். ஒரு திசை பண்பு வந்து கொண்டதாகவும் இருக்கும், ஒரு நிறப்பண்பு வந்து கொண்டதாகவும் இருக்கும். இந்த ஒத்திசைவு பண்பினோட தேவை வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தொழில்நுட்ப வளர வளர வந்து ஒளியை நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த முறை இருக்குல்ல, ஒரு மிகப்பெரிய ஒரு மேம்பட்டதாக மாறிக்கொண்டேதான் இன்னைக்கு போயிட்டே இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஸோ 10 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் பயன்படுத்திய தொலைக்காட்சி பெட்டி இருக்குல்ல, கணினி, திறன்பேசி திரைகளை விட இன்று பயன்பாட்டில் இருக்கக்கூடிய திரை மிக மிக அதிக வண்ணங்களை வந்து கொண்டதாக இருக்கு. நமக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒயிட் அண்ட் பிளாக் மட்டும் தான் இருந்துச்சு, டிவி எல்லாம் எல்லாருக்கும். இன்னைக்கு கலர்ல வந்திருக்கு, பல அதிகமான வண்ணங்களை கொண்டதாகவும் துல்லியத்தன்மை கொண்டதாகவும் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. குவாண்டம் புள்ளி என்று சொல்லக்கூடிய சொல்லப்படுகிற நம்ம அந்த நானோ துகள்கள் இருக்குல்ல, இதுல வந்து முக்கிய பங்கு தான் வகிக்குது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். புற ஊதா கதிர்களை நாம் வந்து ஒரு குவாண்டம் டாட் துகள்கள் செலுத்தும் போது அதன் அளவுக்கேற்ப வெவ்வேறு நிறங்களில வந்து ஒளியை வந்து வெளியிடுது. ஒரே இடத்தில் கோடிக்கணக்கான குவாண்டம் புள்ளிகளை வைக்கும் போது அவை ஒளியை வந்து வெவ்வேறு நேரத்துல வந்து வெளியிட்டால் அதுல என்ன ஆகும் அப்படின்னு ஒரு பெரிதாக அதுக்கு பயனில்லை. மின்மினிகளிடம் இருக்கக்கூடிய அந்த ஒத்திசை பண்பை போலதான் இந்த குவாண்டம் புள்ளி துகள்களை நம்ம எப்படி ஒத்திசை பண்போடு அந்த ஒளியை வந்து வெளியிடக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை வந்து உருவாக்குறது அப்படின்றத பத்தியான ஆராய்ச்சி எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ குவாண்டம் புள்ளியை வச்சு அதுல இருக்கக்கூடிய ஒளியை வெவ்வேறு நேரத்துல வெளியிடக்கூடிய விஷயத்தை பத்தியும், அது பெரிய பயன் இல்லை, பட் இருந்தாலும் அது எப்படி வெளியிட போகுதுன்றத பத்தியும், விண்மீன்கள் இயங்கக்கூடிய அதே மெத்தடை வந்து குவாண்டம் இதுல விஷயத்திலையும் அதனோட துகள்கள் எப்படி ஒத்திசை பண்பின் அடிப்படையில வந்து ஒளியை வந்து வெளியிடக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை வந்து உருவாக்குறத பத்தியான ஆராய்ச்சிகள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு நமக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கிற ஒரு பேஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய விண்மீனி பூச்சிகளோட அதனோட உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய அந்த வேதி மாற்றங்கள் இருக்குல்ல, அந்த வேதி மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய அந்த வெளிச்சம், அந்த லைட், அந்த வெளிச்சத்தை வந்து நம்ம பயன்படுத்தி அந்த அறிவியல் டெக்னாலஜியை பயன்படுத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்துல பயன்படுத்துவது என்பது எவ்வளவு ஒரு அற்புதமான நம்ம ஒரு விஷயத்தை பத்தி இன்னைக்கு பார்த்துருக்கோம் பாருங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது போன்ற விஷயங்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே இருக்கலாம். சேஞ்ச் ஃபார் சேஞ்ச் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் வைக்குங்க. இன்னும் இது போன்ற சுவாரஸ்யமான அறிவியல் ரீதியான விஷயங்கள் நிறைய வந்து நம்ம பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் ஆல்.